சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 7 வெப்பம். இந்த லெசனுக்கான 90 வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா, தெளிந்து தெளிவோம், அப்புறம் புக் பேக் கொஸ்டின், பாடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வினாக்கள் என எல்லாத்தையுமே தொகுத்து 90 வினாக்களை கொண்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு படிக்கிறவங்க பேப்பர் 1க்கு படிச்சாலும் சரி, பேப்பர் 2 சயின்ஸ் குரூப் படிச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த லெசன்ஸ் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா பேப்பர் 1க்கு நீங்க கண்டிப்பா 1 to 8 வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். இதுவே பேப்பர் 2வா இருக்கு அப்படின்னா சயின்ஸ் மேஜரா இருந்தா நீங்க 10th வரைக்குமே ஃபுல்லா லைன் பை லைனா படிக்கணும். அந்த விதத்துல தான் நம்ம வினாக்களை உருவாக்கி இருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. எப்படி இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்க நாம் அதற்கு எதை வழங்க வேண்டும்? ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்க நாம் அதற்கு வெப்பத்தை கொடுக்கணும். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை வழங்கும் போது அதன் வெப்பநிலை உயர்கிறது. வெப்பம் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு எந்த திசையில் பாயும்? வெப்பம் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு எந்த திசையில் பாயும்? அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு பாயும். வெப்பமானது வெப்பநிலையை சமப்படுத்தவே அதிக வெப்பமுள்ள இடத்திலிருந்து குறைந்த வெப்பமுள்ள இடத்திற்கு பாய்கிறது. எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வினாக்கள் முக்கியமானதை நீங்க தாண்டி போயிடுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க, சரிங்களா? அடுத்து, ஒரு பொருளின் சூடு அல்லது குளிர்ச்சியின் அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர்? ஒரு பொருளின் சூடு அல்லது குளிர்ச்சியின் அளவை அளவிடும் முறைக்கு வெப்பநிலை என பெயர். ஒரு பொருள் எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை வெப்பநிலையின் மூலம் அறியலாம். ஒரு பொருளின் சூடு அல்லது குளிர்ச்சியின் அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர்னா வெப்பநிலை. ஒரு பொருள் எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை வெப்பநிலையின் மூலம் அறியலாம். வெப்பநிலையை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெப்பனாவே கெல்வின். செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டாலும் கெல்வின் என்பதே சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அலகு. வெப்பநிலையை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு கெல்வின். திடப்பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவை பொதுவாக என்னவாகும்? திடப்பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவை பொதுவாக விரிவடையும். வெப்பம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகரிப்பதால் பொருள் விரிவடைகிறது. இதன் பருமன் அதிகரிக்குமே தவிர நிறையில் மாற்றம் இருக்காது. வெப்பம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகரிப்பதால் பொருள் விரிவடைகிறது. இதன் பருமன் அதிகரிக்குமே தவிர நிறையில் மாற்றம் இருக்காது. அடுத்து, சமையல் பாத்திரங்களின் பிடிகள் மரம் அல்லது நெகிழியால் செய்யப்படுவது ஏன்? சமையல் பாத்திரங்களின் பிடிகள் மரம் அல்லது நெகிழியால் செய்யப்படுவது அவை குறைந்த வெப்ப கடத்திகள். மரம் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவை வெப்பத்தை தன்னுள் எளிதில் கடத்தாது என்பதால் கைகள் சுடாமல் இருக்க இவை பயன்படுத்தப்படுகின்றன. மின்சார கம்பிகள் கோடை காலங்களில் சற்று தொய்வாக இருப்பதன் காரணம் என்ன? மின்சார கம்பிகள் கோடை காலங்களில் சற்று தொய்வாக இருப்பதன் காரணம் வெப்பத்தால் விரிவடைவதால். கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் மின்சார கம்பிகள் நீளத்தில் விரிவடைந்து தொய்வடைகின்றன. கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் மின்சார கம்பிகள் நீளத்தில் விரிவடைந்து தொய்வடைகின்றன. போரோ சிலிகேட் கண்ணாடி அதாவது பைரெக்ஸ் வெளிப்படுத்தப்படும் போது ஏன் விரிசல் அடையாது? போரோ சிலிகேட் கண்ணாடி வெப்பப்படுத்தப்படும் போது ஏன் விரிசல் அடையாது? அவை மிக குறைவான விரிவடைகின்றன. அவை மிக குறைவாக விரிவடைகின்றன. சாதாரண கண்ணாடியை விட போரோ சிலிகேட் கண்ணாடி வெப்பத்தால் விரிவடையும் தன்மை மிக குறைவு என்பதால் இவை எளிதில் உடைவதில்லை. இரண்டு தண்டவாளங்கள் இணைக்கப்படும் இடங்களில் சிறு இடைவெளி விடப்படுவது ஏன்? இரண்டு தண்டவாளங்கள் இணைக்கப்படும் இடங்களில் சிறு இடைவெளி விடப்படுவது கோடைக்கால விரிவடைதலை சரி செய்ய. கோடை காலங்களில் இரும்பு தண்டவாளங்கள் விரிவடையும் போது அந்த இடைவெளி இல்லை எனில் தண்டவாளங்கள் வளைந்து விபத்து ஏற்படும். மருத்துவ வெப்பமானியில்
குறிக்கப்பட்டுள்ள அளவீடுகளின் அலகுகள் எவை? மருத்துவ வெப்பமானியில் குறிக்கப்பட்டுள்ள அளவீடுகளின் அலகுகள் பாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ். மருத்துவ வெப்பநிலை மானிகளில் பொதுவாக 35 டிகிரி செல்சியஸ் முதல் -42 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் மைனஸ் எழுத வச்சு ஐஃபனை 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் மற்றும் 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும். வெப்பம் பாயும் போது பொருள்களின் எது மாறாது? வெப்பம் பாயும் போது பொருள்களின் நிறை மாறாது. வெப்பம் காரணமாக ஒரு பொருளின் வெப்பநிலை மற்றும் பருமன் மாறலாம், ஆனால் அதில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை அதாவது நிறை மாறாது. உலகின் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை எங்கு நிலவியது? உலகின் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை மரண பள்ளத்தாக்கு. இங்கு 1913ஆம் ஆண்டு ஜூலை 10 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி குவளையில் கொதிக்கும் நீரை ஊற்றினால் அது ஏன் வெடிக்கிறது? சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி குவளையில் கொதிக்கும் நீரை ஊற்றினால் அது உட்புறம் விரிவடைந்து வெளிப்புறம் விரிவடையாததால் வெடிக்கிறது. கண்ணாடி வெப்பத்தை அறுதியில் கடத்தும் என்பதால் உட்புறம் அடையும் விரிவு வெளிப்புறத்தை சென்றடையாது. இதனால் ஏற்படும் சமமற்ற விரிவினால் கண்ணாடி வெடிக்கிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்காத நிலையில் இருந்தால் அது எவ்வகை நிலை? ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்காத நிலையில் இருந்தால் அது வெப்ப சமநிலை எனப்படும். இரண்டு பொருட்கள் ஒரே வெப்பநிலையில் இருக்கும் போது அவற்றுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் நிகழாது. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பம் எது? 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பம் கலோரி. நீரின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் முக்கியமான அலகு பாத்தீங்க அப்படின்னா கலோரி ஆகும். நீரின் வெப்பநிலை அளவிட பயன்படும் முக்கியமான அலகு கலோரி. பருப்பொருட்களில் வெப்ப விரிவு எதனால் ஏற்படுகிறது? பருப்பொருட்களில் வெப்ப விரிவு துகள்களுக்கு இடையேயான இடைவெளி கூடுவதால் ஏற்படுகிறது. வெப்பத்தால் துகள்கள் வேகமாக நகர தொடங்குவதால் அவற்றுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை குறித்த சரியான தொடர்பு எது? வெப்பம் மற்றும் வெப்பநிலை குறித்த சரியான தொடர்பு வெப்பம் ஒரு காரணம், வெப்பநிலை அதன் விளைவு. ஒரு பொருளுக்கு வெப்பத்தை வழங்கும் போது அதன் விளைவாக வெப்பநிலை உயர்கிறது. மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸ் அளவில் எவ்வளவு? மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவில் பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் பெயரால் அழைக்கப்படும் வெப்பநிலை அளவீடு எது? ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் பெயரால் அழைக்கப்படும் வெப்பநிலை செல்சியஸ். இது ஒரு சென்டிகிரேட் அளவீடு என்றும் அழைக்கப்படுகிறது. அண்டத்தில் காணப்படும் மிக குறைந்த வெப்பநிலை அதாவது தனிச்சுழி வெப்பநிலை என்ன அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ். இதனை 0 கெல்வின் என்றும் அழைக்கலாம். இந்த நிலையில் துகள்களின் இயக்கம் முற்றிலும் நின்றுவிடும். சமையல் எரிவாயு உருளைகளில் அதாவது எல்பிஜி வாயு எவ்வாறு திரவமாக மாற்றப்படுகிறது? சமையல் எரிவாயு உருளைகளில் வாயு எவ்வாறு திரவமாக மாற்றப்படுகிறது? அதிக அழுத்தத்தின் மூலம். வாயுக்களின் மீது அதிக அழுத்தம் செலுத்தி துகள்களை நெருக்கமாக்கும் போது அவை திரவமாக மாறுகின்றன. வாயுக்களின் மீது அதிக அழுத்தம் செலுத்தி துகள்களை நெருக்கமாக்கும் போது அவை திரவமாக மாறுகின்றன. ஒரு இரு உலோக தகடு வெப்பப்படுத்தப்படும் போது வளைவதற்கு காரணம் என்ன? ஒரு இரு உலோக தகடு வெப்பப்படுத்தப்படும் போது வளைவதற்கு காரணம் 2 உலோகங்களும் வெவ்வேறு வீதத்தில் விரிவடைவதால். வெவ்வேறு உலோகங்கள் வெப்பத்தால் வெவ்வேறு அளவுகளில் விரிவடையும் என்பதால் அவை வளைகின்றன.
உலகின் மிக குளிர்ந்த இடமாக கருதப்படும் அண்டார்டிகாவின் வெப்பநிலை சுமார் எவ்வளவு? உலகின் மிக குளிர்ந்த இடமாக கருதப்படும் அண்டார்டிகாவின் வெப்பநிலை -89°C. இது உலகிலேயே இயற்கையாக பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை ஆகும். நீரின் கொதிநிலை செல்சியஸ் அளவில் எவ்வளவு? நீரின் கொதிநிலை செல்சியஸ் அளவில் 100°C. கடல் மட்டத்தில் நீரின் வெப்பநிலை 100°C எட்டும் போது அது நீராவியாக மாற தொடங்கும். திடப்பொருள்கள் உருகி திரவமாக மாறும் வெப்பநிலைக்கு என்ன பெயர்? திடப்பொருள்கள் உருகி திரவமாக மாறும் வெப்பநிலைக்கு உருகுநிலை என பெயர். எடுத்துக்காட்டாக பனிக்கட்டி 0°C உருக தொடங்கும். மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் முறை எது? மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் முறை வெப்ப கடத்தல். இது பொதுவாக திடப்பொருட்களில் துகள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகராமலேயே வெப்பத்தை அடுத்தடுத்த துகள்களுக்கு கடத்துகிறது. இது பொதுவாக, அதாவது வெப்ப கடத்தல் பொதுவாக திடப்பொருட்களில் துகள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகராமலேயே வெப்பத்தை அடுத்தடுத்த துகள்களுக்கு கடத்துகிறது. திரவங்கள் மற்றும் வாயுக்களில் துகள்களின் இயக்கத்தினால் வெப்பம் பரவுவது எது? திரவங்கள் மற்றும் வாயுக்களில் துகள்களின் இயக்கத்தினால் வெப்பம் பரவுவது வெப்பச்சலனம். வெப்பமடைந்த துகள்கள் அடர்த்தி குறைந்து மேலே செல்வதாலும் குளிர்ச்சியான துகள்கள் கீழே வருவதாலும் இது நிகழ்கிறது. வெப்பம் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத முறை எது? வெப்பம் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத முறை வெப்ப கதிர்வீச்சு. சூரிய வெப்பம் பூமிக்கு வருவதை போல வெற்றிடத்தின் வழியாகவும் வெப்பம் பரவுவது கதிர்வீச்சு எனப்படும். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் இயக்க மற்றும் நிலை ஆற்றல்களின் மொத்த தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பொருளில் உள்ள துகள்களின் இயக்க மற்றும் நிலை ஆற்றலின் மொத்த தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள் ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. அனைத்து துகள்களின் ஆற்றல் கூட்டப்படும் போது அது பொருளின் உள் ஆற்றலாக கருதப்படுகிறது. துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது எது? துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது வெப்பநிலை. துகள்கள் எவ்வளவு வேகமாக அதிர்கின்றன என்பதன் சராசரி அளவீடே வெப்பநிலை. குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை பயன்படுத்துவது ஏன்? குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை பயன்படுத்துவது கம்பளி உடல் வெப்பத்தை வெளியே விடாமல் தடுப்பதால். கம்பளி இழைகளுக்கு இடையே உள்ள காற்று வெப்பத்தை அரிதிர் கடத்தும் என்பதால் உடல் சூடு வெளியேறாமல் பாதுகாக்கப்படுகிறது. நிலம், காற்று மற்றும் கடல் காற்று உருவாக காரணமான நிகழ்வு என்ன? நிலக்காற்று மற்றும் கடல் காற்று உருவாக காரணமான நிகழ்வு வெப்பச்சலனம். நிலம் மற்றும் நீர் வெவ்வேறு வேகத்தில் வெப்பமடைந்து குளிர்வதால் ஏற்படும் காற்றோட்டம் இது. வெப்பநிலைக்கான SI அலகு கெல்வின். இதில் 0°C என்பது எதற்கு சமம்? வெப்பநிலைக்கான SI அலகு கெல்வின். இதில் 0°C என்பது 273.15 கெல்வின். செல்சியஸ் அளவீட்டுடன் 273.15 கூட்டினால் கெல்வின் அளவு கிடைக்கும். ஒரு பொருளை குளிர்விக்கும் போது அதன் துகள்கள் என்னவாகும்? ஒரு பொருளை குளிர்விக்கும் போது அதன் துகள்கள் அதிர்வு வீச்சு குறையும். வெப்ப ஆற்றல் வெளியேறுவதால் துகள்களின் இயக்கம் மெதுவாகிறது. வெப்பம் என்பது எவ்வகை இயற்பியல் அளவு? வெப்பம் என்பது ஸ்கேலார் அளவு. இதற்கு எண் மதிப்பு மட்டுமே உண்டு, திசை கிடையாது என்பதால் இது ஸ்கேலார் எனப்படும். இதற்கு எண் மதிப்பு மட்டுமே உண்டு, திசை கிடையாது என்பதால் இது ஸ்கேலார் எனப்படும். நம் உடலின் வெப்பநிலையை விட குறைவாக உள்ள ஒரு பொருளை தொடும்போது நாம் எதை உணர்வோம்? நம் உடலின் வெப்பநிலையை விட குறைவாக உள்ள ஒரு பொருளை தொடும்போது குளிர்ச்சியை உணர்வோம். நம் உடலில் இருந்து வெப்பம் அந்த பொருளுக்கு கடத்தப்படுவதால் குளிர்ச்சியை உணர்கிறோம். வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி எது? வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி வெப்பமானி. இது திரவங்களின் விரிவடைதல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. பனிக்கட்டி உருகும் போது அதன் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும்? மாறாது. பனிக்கட்டி முழுவதும் நீராக மாறும் வரை அதன் வெப்பநிலை 0°யில் நிலைத்திருக்கும். நீரின் உறைநிலை செல்சியஸ் அளவில் எவ்வளவு? நீரின் உறைநிலை செல்சியஸ் அளவில்
எவ்வளவு? 0°C. நீர் பனிக்கட்டியாக மாறும் நிலை உறைநிலை எனப்படும். பாரன்ஹீட் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? கேப்ரியல் பாரன்ஹீட். இவர் ஒரு ஜெர்மன் இயற்பியலாளர் ஆவார். இஸ்திரி பெட்டி தானாகவே அணைந்து மீண்டும் இயங்குவதற்கு பயன்படும் அமைப்பு எது? இஸ்திரி பெட்டி தானாகவே அணைந்து மீண்டும் இயங்குவதற்கு பயன்படும் அமைப்பு வெப்ப கட்டுப்பாட்டி. இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை எட்டியவுடன் மின் இணைப்பை துண்டிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மர சக்கரத்தில் இரும்பு வளையத்தை பொருத்த முதலில் இரும்பு வளையத்தை என்ன செய்ய வேண்டும்? மர சக்கரத்தில் இரும்பு வளையத்தை பொருத்த முதலில் இரும்பு வளையத்தை வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பத்தால் இரும்பு விரிவடைந்து சக்கரத்தில் எளிதாக பொருந்தும். பின்னர் குளிர்ந்தவுடன் சுருங்கி சக்கரத்தை இறுக்க பிடித்து கொள்ளும். ஒரு திடப்பொருளை சூடுபடுத்தும் போது அதன் அடர்த்தி பொதுவாக என்னவாகும்? ஒரு திடப்பொருளை சூடுபடுத்தும் போது அதன் அடர்த்தி குறையும். நிறை மாறாமல் பருமன் அதிகரிப்பதால் ஓரலகு பருமனில் உள்ள நிறை அடர்த்தி குறைகிறது. வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதற்கான முக்கிய அறிவியல் காரணம் என்ன? வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதற்கான முக்கிய அறிவியல் காரணம் இவை அனைத்தும். அதாவது சீரான விரிவுத்தன்மை, கண்ணாடியில் ஒட்டாத தன்மை, திரவ நிலையிலுள்ள உலோகம், பாதரசம் பளபளப்பாக இருப்பதால் தெளிவாக தெரியும் மற்றும் அதன் கொதிநிலை அதிகமாக இருப்பதால் பலதரப்பட்ட வெப்பநிலைகளை அளக்க உதவும். சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதி செம்பினால் பூசப்படுவது ஏன்? சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதி செம்பினால் பூசப்படுவது செம்பு ஒரு சிறந்த வெப்ப கடத்தி. செம்பு மிக விரைவாக வெப்பத்தை கடத்தும் என்பதால் சமையல் வேகமாக நடைபெறும். நீரின் உறைநிலை 0° என்பது பாரன்ஹீட் அளவில் எவ்வளவு? 32°F. 32°F. சரிங்களா? செல்சியஸ் அளவீட்டில் 0 என்பது பாரன்ஹீட் அளவீட்டில் 32°க்கு சமம். நீரின் கொதிநிலை 100°C என்பது பாரன்ஹீட் அளவில் எவ்வளவு? நீரின் கொதிநிலை 100°C என்பது பாரன்ஹீட் அளவில் 212 ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் நீரின் உறைநிலைக்கும் கொதிநிலைக்கும் இடையே 180 பிரிவுகள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் எது வெப்பத்தை தன்னுள் எளிதில் கடத்தாத பொருள்? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ஒரு அரிதிர் கடத்தி என்பதால் வெப்பத்தை ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்தாது. காற்றடைக்கப்பட்ட பலூனை சூடுபடுத்தினால் அது ஏன் வெடிக்கிறது? காற்றடைக்கப்பட்ட பலூனை சூடுபடுத்தினால் அது வெடிக்க காரணம் உள்ளே இருக்கும் காற்று விரிவடைவதால். வெப்பத்தால் வாயுக்கள் மிக அதிகமாக விரிவடைவதால் பலூனுக்குள் அழுத்தம் அதிகரித்து அது வெடிக்கிறது. மருத்துவ வெப்பநிலை மானியில் பாதரச மட்டத்தின் அருகே காணப்படும் குறுகிய வளைவு எதற்கு பயன்படுகிறது? மருத்துவ வெப்பமானியில் பாதரச மட்டத்தின் அருகே காணப்படும் குறுகிய வளைவு பாதரசம் தானாக கீழே இறங்காமல் இருக்க, நோயாளியின் வாயிலிருந்து எடுத்த பிறகும் பாதரச மட்டம் மாறாமல் துல்லியமாக அளவிட இந்த வளைவு உதவுகிறது. ஆய்வுக்கூட வெப்பமானிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவம் எது? ஆய்வுக்கூட வெப்பமானிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவம் ஆல்கஹால் அல்லது பாதரசம். ஆய்வுக்கூட வெப்பமானிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவம் ஆல்கஹால் அல்லது பாதரசம். ஆல்கஹால் மிக குறைந்த வெப்பநிலையை அளவிடவும் பாதரசம் சீரான விரிவிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இறுக்கமான மூடியை கொண்ட கண்ணாடி பாட்டிலை திறக்க அதன் மூடியை சூடுபடுத்துவது ஏன்? இறுக்கமான மூடியை கொண்ட கண்ணாடி பாட்டிலை திறக்க அதன் மூடியை சூடுபடுத்துவது மூடி விரிவடைந்து தளர்வதற்காக. வெப்பத்தினால் உலோக மூடி விரிவடைவதால் பாட்டிலின் கழுத்து பகுதியை விட தளர்வாகி எளிதில் திறக்க வருகிறது. 1 கிலோ கலோரி என்பது எத்தனை கலோரிக்கு சமம்? 1 கிலோ கலோரி என்பது 1000 கலோரிக்கு சமம். உணவில் உள்ள ஆற்றலை அளவிடுவதற்கு பொதுவாக கிலோ கலோரி என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் ஆகிய முறைகளில் வெப்பம் பரவ எது அவசியம்? வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் ஆகிய முறைகளில் வெப்பம் பரவுவது திட திரவ அதாவது ஊடகம் பரவ எது அவசியம்? ஊடகம் அவசியம்.
திட, திரவ அல்லது வாயு பொருட்கள் இருந்தால் மட்டுமே கடத்தல் மற்றும் சலனம் மூலம் வெப்பம் பரவ முடியும். அதுக்கு திட, திரவ அல்லது வாயு பொருட்கள் ஏதாவது ஒரு ஊடகம் தேவை. ஒரு பொருளை சூடுபடுத்தும் போது அதன் விரிவடைதல் எதனை பொறுத்து அமைகிறது? ஒரு பொருளை சூடுபடுத்தும் போது அதன் விரிவடைதல் எதனை பொறுத்து அமைகிறது? பொருளின் தன்மை, சூடுபடுத்தப்படும் அளவு. வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு அளவில் விரிவடையும். அதே போல் வெப்பம் அதிகமாகும் போது விரிவும் அதிகமாகும். கோடை காலங்களில் கான்கிரீட் சாலைகளில் சிறிய இடைவெளிகள் விடப்படுவதன் காரணம் என்ன? கோடை காலங்களில் கான்கிரீட் சாலைகளில் சிறிய இடைவெளிகள் விடப்படுவதன் காரணம் வெப்ப விரிவினால் சாலை வெடிப்பதை தவிர்க்க. கோடை கால வெப்பத்தால் கான்கிரீட் விரிவடையும் போது இடம் இல்லை என்றால் சாலை மேடாக வளைந்து அல்லது வெடித்துவிடும். மிக குறைந்த வெப்பநிலையை அளவிடப்படும் வெப்பமானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுவதன் காரணம் என்ன? மிக குறைந்த வெப்பநிலையை அளவிடும் வெப்பமானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுவதன் காரணம் அது மிக குறைந்த உறைநிலையை கொண்டுள்ளது. ஆல்கஹால் -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையிலும் உறையாது என்பதால் குளிர் பிரதேசங்களில் இது பயன்படுகிறது. ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல் வெப்ப ஆற்றலுக்கு சமமானது? ஒரு கலோரி என்பது 4.186 ஜூலுக்கு சமம். ஆற்றலின் SI அலகான ஜூலுக்கும் கலோரிக்கும் இடையிலான தொடர்பு இதுவாகும். 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தன் வெப்ப ஏற்பு திறன். பொருளின் நிறை 1 கிலோ எனில் அது தன் வெப்ப ஏற்பு திறன். நிறையை குறிப்பிடவில்லை எனில் அது வெப்ப ஏற்பு திறன் ஆகும். பொருளின் நிறை 1 கிலோ எனில் அது தன் வெப்ப ஏற்பு திறன். நிறையை குறிப்பிடவில்லை எனில் அது வெப்ப ஏற்பு திறன். திடப்பொருள்கள் வெப்பத்தால் விரிவடைவதை நிரூபிக்கும் குண்டு மற்றும் வளையம் சோதனையில் குண்டு வளையத்திற்குள் நுழையாமல் போவது எப்போது? திடப்பொருள்கள் வெப்பத்தால் விரிவடைவதை நிரூபிக்கும் குண்டு மற்றும் வளையம் சோதனையில் குண்டு வளையத்திற்குள் நுழையாமல் போவது குண்டை வெப்பப்படுத்தும் போது. வெப்பத்தால் குண்டு விரிவடைந்து அதன் பருமன் அதிகரிப்பதால் அது வளையத்திற்குள் செல்வதில்லை. பனிக்கட்டி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பழங்களிலிருந்து வெப்பம் எங்கே கடத்தப்படுகிறது? பனிக்கட்டி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பழங்களிலிருந்து வெப்பம் எங்கே கடத்தப்படுகிறது? பழங்களிலிருந்து பனிக்கட்டிக்கு. வெப்பம் எப்போதும் அதிக வெப்பநிலையுள்ள பழங்களிலிருந்து குறைந்த வெப்பநிலையுள்ள பனிக்கட்டிக்கு கடத்தப்படுகிறது. ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வு எதனை பொறுத்து அமைவதில்லை? ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வு எதனை பொறுத்து அமைவதில்லை அப்படின்னா பொருளின் வடிவத்தை பொறுத்து. வெப்பநிலை உயர்வு என்பது பொருளின் நிறை மற்றும் உட்கவர்ந்த வெப்பத்தை பொறுத்ததே தவிர அதன் வடிவத்தை சார்ந்தது அல்ல. திரவங்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடையும் நிகழ்வில் எதில் மாற்றம் ஏற்படுகிறது? திரவங்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடையும் நிகழ்வில் மூலக்கூறுகளுக்கு இடையேயான இடைவெளி. திரவங்கள் வெப்பமடையும் போது மூலக்கூறுகள் வேகமாக நகர்ந்து தங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்துக் கொள்கின்றன. வெப்ப விரிவு என்பது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? வெப்ப விரிவு என்பது நீளம், பரப்பு மற்றும் பருமன் விரிவு. திடப்பொருட்களில் இவை மூன்றுமே நிகழும். திரவ மற்றும் வாயுக்களில் பருமன் விரிவு மட்டுமே நிகழும். திடப்பொருட்களில் இவை மூன்றுமே நிகழும். திரவ மற்றும் வாயுக்களில் பருமன் விரிவு மட்டுமே நிகழும். கோடை காலங்களில் நாம் ஏன் வெள்ளை நிற ஆடைகளை அணிய பரிந்துரைக்கப்படுகிறோம்? கோடை காலங்களில் வெள்ளை நிறம் வெப்பத்தை பிரதிபலிக்கும். கதிர்வீச்சு மூலம் வரும் சூரிய வெப்பத்தை வெள்ளை நிறம் திருப்பி அனுப்புவதால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். வெற்றிட குழுவையின் உட்புற சுவர்கள் ஏன் பளபளப்பாக இருக்கின்றன? வெற்றிட குடுவையின் உட்புற சுவர்கள் ஏன் பளபளப்பாக இருக்கின்றன? கதிர்வீச்சு மூலம் வெப்பம் வெளியேற்றுவதை தடுக்க. பளபளப்பான மேற்பரப்புகள் வெப்ப கதிர்வீச்சை மீண்டும் உட்புறமே பிரதிபலிக்கும். வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல்களில் தவறானது எது? நியூட்டன்.
நியூட்டன் என்பது விசையை அளவிடும் அலகு. வெப்பநிலையை அளவிட செல்சியஸ், பாரன்ஹீட், கெல்வின் போன்றவை பயன்படுகின்றன. ஒரு இரும்பு ஆணியை செஞ்சூட்டு நிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அதன் நிறத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஒரு இரும்பு ஆணியை செஞ்சூட்டு நிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அதன் நிறத்தில் ஏற்படும் மாற்றம் அடர் சிவப்பு நிறம். ஒரு பொருள் அதிக வெப்பமடையும் போது அது கதிர்வீச்சு மூலம் ஒளியை உமிழ்கிறது. இரும்பிற்கு இது சிவப்பு நிறத்தில் தொடங்கும். ஜேம்ஸ் ஜூல் என்பவர் வெப்பம் என்பது ஆற்றலின் ஒரு வடிவம் என்பதை எதன் மூலம் நிரூபித்தார்? ஜேம்ஸ் ஜூல் என்பவர் வெப்பம் என்பது ஆற்றலின் ஒரு வடிவம் என்பதை எதன் மூலம் நிரூபித்தார்? உராய்வு சோதனை மூலம் நிரூபித்தார். இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதை இவர் சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தினார். இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதை இவர் சோதனைகள் மூலம் நிரூபித்தார். சூடான நீரை ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றினால் அது ஏன் வடிவம் மாறுகிறது? சூடான நீரை ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றினால் அது ஏன் வடிவம் மாறுகிறது? பிளாஸ்டிக் குறைந்த உருகுநிலை கொண்ட பொருள். பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் வெப்பமடையும் போது அவற்றின் மூலக்கூறுகளின் பிணைப்பு தளர்ந்து வடிவம் மாறுகிறது. மின்சார இஸ்திரி பெட்டியின் அடிப்பகுதி ஏன் உலோகத்தால் செய்யப்படுகிறது? மின்சார இஸ்திரி பெட்டியின் அடிப்பகுதி ஏன் உலோகத்தால் செய்யப்படுகிறது? உலோகங்கள் வெப்பத்தை சிறந்த முறையில் கடத்தும். உலோகங்கள் வெப்பத்தை சிறந்த முறையில் கடத்தும். மின்சாரத்தால் உருவாகும் வெப்பத்தை துணிகளுக்கு கடத்த உலோக தட்டு பயன்படுகிறது. திரவத்தின் கொதிநிலை எதனை பொறுத்து மாறுபடுகிறது? திரவத்தின் கொதிநிலை வளிமண்டல அழுத்தத்தை பொறுத்து மாறுபடுகிறது. அழுத்தம் அதிகமாகும் போது கொதிநிலை உயரும். மலைப்பகுதிகளில் அழுத்தம் குறைவு என்பதால் கொதிநிலை குறையும். ஊடகத்தில் உள்ள துகள்கள் இடம்பெயராமல் வெப்பம் பரவும் முறை எது? ஊடகத்தில் உள்ள துகள்கள் இடம்பெயராமல் வெப்பம் பரவும் முறை வெப்ப கடத்தல். திடப்பொருட்களில் ஒரு மூலக்கூறு அதிர்வடைந்து அடுத்த மூலக்கூறுக்கு ஆற்றலை மட்டும் மாற்றும். ஒரு திரவத்தின் மேல் பகுதி சூடாகி அடர்த்தி குறைந்து துகள்கள் மேலே செல்வதால் வெப்பம் பரவும் முறை எது? ஒரு திரவத்தின் மேல் பகுதி சூடாகி அடர்த்தி குறைந்து துகள்கள் மேலே செல்வதால் வெப்பம் பரவும் முறை வெப்பச்சலனம். மூலக்கூறுகள் தாமாகவே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதால் இது நிகழ்கிறது. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக அதிர்கின்றன என்பதன் அளவீடு எது? ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக அதிர்கின்றன என்பதன் அளவீடு வெப்பநிலை. துகள்களின் சராசரி வேகமே வெப்பநிலையாக உணரப்படுகிறது. வெப்பம் என்பதன் மிகச் சரியான அறிவியல் விளக்கம் என்ன? வெப்பம் என்பதன் மிகச் சரியான அறிவியல் விளக்கம் வெப்பநிலை வேறுபாட்டால் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு பாயும் ஆற்றல். வெப்பநிலை வேறுபாட்டால் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு பாயும் ஆற்றல். இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்பநிலை வேறுபாடு இருக்கும் வரை வெப்பம் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு உலோக தண்டின் ஒரு முனையை சூடுபடுத்தும் போது மற்றொரு முனை சூடாக பிடிக்கும் காலம் எதனை பொறுத்தது? ஒரு உலோக தண்டின் ஒரு முனையை சூடுபடுத்தும் போது மற்றொரு முனை சூடாக பிடிக்கும் காலம் எதனை பொறுத்தது? தண்டின் நீளம் மற்றும் அதன் கடத்தும் திறன். வெள்ளி மற்றும் செம்பு போன்றவை மிக விரைவாக வெப்பத்தை கடத்தும். வாயுக்களின் வெப்ப விரிவு திட மற்றும் திரவ பொருட்களை விட எவ்வாறு இருக்கும்? மிக அதிகமாக இருக்கும். வாயுக்களின் வெப்ப விரிவு திட மற்றும் திரவ பொருட்களை விட அதிகமாக இருக்கும். வாயுக்களில் மூலக்கூறுகள் மிக தளர்வாக இருப்பதால் வெப்பத்தால் மிக விரைவாக விரிவடைகின்றன. வெப்ப கடத்தலின் போது துகள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருமா? இல்லை, நகராது. துகள்கள் தங்களின் இடத்திலேயே அதிர்வடைந்து வெப்ப ஆற்றலை மட்டும் கடத்தும். சூரியனிடமிருந்து பூமிக்கு வரும் வெப்ப ஆற்றல் எவ்வகையை சார்ந்தது? சூரியனிடமிருந்து பூமிக்கு வரும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சை சார்ந்தது. விண்வெளியில் ஊடகம் இல்லாததால் வெப்பம் மின்காந்த அலைகளாக பரவி பூமியை வந்தடைகிறது. விண்வெளியில் ஊடகம் இல்லாததால் வெப்பம் மின்காந்த அலைகளாக பரவி பூமியை வந்தடைகிறது. ஒரு பொருளில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றினால் அதன் வெப்பநிலை என்னவாகும்? ஒரு பொருளில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றினால் அதன் வெப்பநிலை குறையும்.
வெப்பம் வெளியேற்றப்படும் போது துகள்களின் இயக்க ஆற்றல் குறைந்து வெப்பநிலை தாழ்கிறது. 1 கிலோ கலோரி என்பது எத்தனை ஜூல்? 1 கிலோ கலோரி என்பது எத்தனை ஜூல் ஆற்றலுக்கு சமமானது? 4186 ஜூல். 1 கிலோ அப்படின்னா 4.186 ஜூல் என்பதால் 1000 கலோரி 4186 ஜூல் ஆகும். அண்டார்டிகாவில் -89 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் போது அது கெல்வின் அளவில் எவ்வளவு? அண்டார்டிகாவில் -89 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் போது அது கெல்வின் அளவில் 184.15 கெல்வின். -89 உடன் 273.15 கூட்டினால் 184.15 கிடைக்கும். இங்க -89 பிளஸ் 273.15 நம்ம பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் தான் பண்றோம், ஏன்னா சிம்பிள் மாறி இருக்கு. அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 184.15 கிடைக்குது. அணுக்களின் மொத்த இயக்க ஆற்றலை எவ்வாறு அழைக்கிறோம்? அணுக்களின் மொத்த இயக்க ஆற்றலை வெப்பம் என அழைக்கிறோம். ஒரு பொருளில் உள்ள அனைத்து துகள்களின் ஆற்றலின் கூட்டே வெப்பமாகும். ஒரு பொருளில் உள்ள அனைத்து துகள்களின் ஆற்றலின் கூட்டே வெப்பமாகும். 1742 ஆண்டர்ஸ் செல்சியஸ் முதலில் உருவாக்கிய அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை எவ்வாறு இருந்தது? 1742 ஆண்டர்ஸ் செல்சியஸ் முதலில் உருவாக்கிய அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை 0 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ். அவர் முதலில் கொதிநிலையை 0 என்றும் உறைநிலையை 100 என்றும் தலைகீழாகவே நிர்ணயித்தார். அவர் முதலில் கொதிநிலையை 0 என்றும் உறைநிலையை 100 என்றும் தலைகீழாக நிர்ணயித்தார். சமையல் எரிவாயு உருளைகளில் எரிவாயுக்கள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன? சமையல் எரிவாயு எல்பிஜி உலைகளில் எரிவாயுக்கள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன? அதிக அழுத்தத்தை கொடுத்து திரவமாக்குவதன் மூலம். அதிக அழுத்தத்தை கொடுத்து திரவமாக்குவதன் மூலம் சேமிக்கப்படுகிறது. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அழுத்தப்பட்ட நிலையில் உருளைகளில் அடைக்கப்படுகிறது. சிமெண்ட் தரைகளில் ஆங்காங்கே சிறிய கட்டங்களாக பிரித்து இடைவெளி விடப்படுவது ஏன்? சிமெண்ட் தரைகளில் ஆங்காங்கே சிறிய கட்டங்களாக பிரித்து இடைவெளி விடப்படுவது வெப்ப விரிவினால் தரை வெடிக்காமல் இருக்க. கான்கிரீட் தரை வெப்பத்தால் விரிவடையும் போது விரிசல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த இடைவெளி உதவுகிறது. தடிமனான கண்ணாடி குவளையில் கொதிக்கும் நீரை ஊற்றும் போது அது விரிசல் அடைய காரணம் என்ன? தடிமனான கண்ணாடி குவளையில் கொதிக்கும் நீரை ஊற்றும் போது அது விரிசல் அடைய காரணம் உட்புறம் விரிவடைந்து வெளிப்புறம் விரிவடையாமல் இருப்பது. கண்ணாடியின் சமமற்ற விரிவு காரணமாக அழுத்தம் ஏற்பட்டு அது உடைகிறது. வெப்பம் வழங்கும் போது திடப்பொருள் திரவமாக மாறுவது எந்த மாற்றத்தை சார்ந்தது? வெப்பம் வழங்கும் போது திடப்பொருள் திரவமாக மாறுவது நிலை மாற்றமாகும். உருகுதல் மற்றும் ஆவியாதல் போன்றவை வெப்பத்தால் நிகழும் நிலை மாற்றங்கள் ஆகும். வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் ஒரு நிகழ்வு எது? வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் ஒரு நிகழ்வு நிலக்கரி அல்லது விறகினை எரித்தல். நிலக்கரி அல்லது விறகினை எரித்தல். விறகு எரியும் போது அதில் சேமிக்கப்பட்டுள்ள வேதி ஆற்றல் வெப்பமாக வெளிப்படுகிறது. இதோட பாத்தீங்கன்னா 90 வினாக்கள் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு லெசனுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால ஃபுல் வீடியோ பாருங்க. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.